வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. என்ன சொல்கிறதுன்னு தெரில, தொடர்ந்து வீடியோ போட முடியல. இன்னையோட 15 நாள் ஆச்சு எங்கள் மச்சான் மகன் இறந்து. வயசு 44 தான்ப்பா. ரொம்ப நல்ல பையன். இந்த சீரட்டு குடித்ததுனால தான் பிரச்சனையே. சீரட்டை அவன் நிறுத்தலை. 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 3வது வாட்டி காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வராமல் தள்ளி போட்டிருக்கலாம். ஒல்லியாக தான் இருப்பான், ரொம்ப குண்டாகவும் இல்லை. செக்கப்புக்கு வரல. அவன் நல்லா பார்த்துக்கிட்டா. நேரம் என்ன சொல்ல முடியும். சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆர்பாரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனை கொண்டு வந்து வேலையில் சேர்த்து விட சொல்லி எங்கள் மச்சான் சொன்னார். சேர்த்து விட்டோம். அப்போது ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒருத்தவங்களுக்கு 3 பொண்ணு, ஒரே பையன். அந்த பையன் வந்து அங்கே ஆர்பாரில் வேலை பார்த்து அந்த ஆர்பாரில் ஒரு பாலம் மாதிரி இருக்குமா, அதில் படுத்துருந்து உருண்டு தெரியாமல் விழுந்து நைட்டில் மூழ்கி இறந்துட்டான். அவங்க அம்மா அப்பா வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் புளியந்தோப்பில் இருந்தோம். அப்போ இப்படி ஆகிப்போச்சம்மா, இவனை நான் ஊர்லேயே வச்சு ஏதாவது பண்ணியிருக்கலாம், இங்கே கொண்டு வந்து விட்டு இப்படி ஆகிப்போச்சுன்னு புலம்பவும் நான் என்ன பண்ணிவிட்டேன், உங்கள் அண்ணன் மகனையும் அதாவது எனக்கு மச்சம்மா இந்த ராஜா இங்கே இருக்கும், நான் கூட்டு போய் ஊரில் விட்டுரு, அவருக்கு ஒரே புள்ள பாவம், எதனா ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகுறது, ஏன்னா சின்ன பையன் அவன் பாட்டில் எங்கன்னா படுத்துக்கிட்டு உருண்டு விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு கரெக்டாக அந்த வேலை மேலே சேர்த்து விட்ட நேரம் இந்த மாதிரி நடந்ததுனால நான் என்ன பண்ணிவிட்டேன், ஊருக்கு அனுப்பி விட்டுருன்ட்டேன். அங்கே போயிட்டு எலக்ட்ரிஷியன் வேலை அது இதுன்னு பழகிட்டு நல்லா தான் இருந்தாங்க. என்ன பண்ண முடியும், விதி ஒரு பக்கம். இருக்கும்போது கூட அவங்ககிட்ட நான் நிறையா பேச மாட்டேன். எப்போயாவது ஒரு வாட்டி பேசுவேன். ஏன்னா வண்டியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். எலக்ட்ரிஷியன் வேலை 10 பேரை வச்சு வேலை வாங்குறேன், எதனா வேலை இருக்கும், நம்ம போன போடக்கூடாதுன்னு அவகிட்ட மட்டும் மருமகிட்ட மட்டும் பேசுவேன். அது எனக்கு நாத்தனார் மக தான். சின்ன பிள்ளையில இருக்கும்போது என் பொண்ணு என் நாராயணன் பிறந்தப்ப அப்போல்லாம் வந்து 1 வருஷம் இருந்துச்சு. அந்த பிள்ளை பேர் அழகு. நல்ல பிள்ளைங்க 2 பேருமே நல்ல டைப்பு. அப்போ எங்கள் அத்தை இறந்துருக்கும் போதெல்லாம் நாங்கள் அங்கே அத்தையா மச்சானான்னு தெரில, மறந்துட்டேன், ஊருக்கு போயிட்டு நானும் எங்கள் பொண்ணு எங்கள் பையன் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு சுருளின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம், திருப்பூருக்கு போகிறோம். அப்போ என் பையன் பேர பிள்ளைகளுக்கு, அதாவது எங்கள் பெரிய பையனுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து, என் பேத்திக்கு கவுன் வாங்கி கொடுத்து, கடையில் போய் அவள் கேட்குற கவுனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அழகு என் மருமகன் அது மாதிரி வாங்கி கொடுத்து, நான் அப்போ சைவமாக இருந்தேன். எனக்கு தனியாக சமைச்சி அவங்களுக்கு தனியாக பிரியாணி செஞ்சு நிறையா, அதாவது பாசத்தை காட்டுவாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். ரொம்ப அதாவது தோழி மாதிரி நாங்கள் பேசிப்போம். அவனும் சித்தி சித்தி கவலைப்படாதீங்க சித்தி, ஏதாவது அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் கவலைப்படாதீங்க சித்தி, நாங்கள் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுவான். அவன் இருக்கும்போது கூட அவன் மேலே எனக்கு ரொம்ப அதாவது நினைப்பு வராது. அவங்க வாட்டில் வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்கிறாங்கப்பா, அப்படி போகும். இப்போ ஒவ்வொரு தடவையும் அவன் என்ன செஞ்சான், என்ன சொன்னான், அதெல்லாம் நினைவுக்கு வருதுப்பா. சின்ன வயசு அது உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் ஒரு 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 6 மாதம் கிடந்திருந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட தெரியாது. நல்லாவே இருந்தான். கலகலகலன்னு பேசுவான். யாரையும் முறைச்சி பேச மாட்டான், திட்ட மாட்டான். அப்படியே ஒரு பிரச்சனை நடந்தால் கூட கோவப்பட்டு பேசிட்டா கூட உடனே அதை மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம். அது என் மனசு அப்படியே ரொம்ப காயப்படுத்திடுச்சு. எங்கள் அக்கா இறந்தப்போ அப்படி தான் எனக்கு ஆச்சு. எங்கள் அக்கா இறந்தப்பையும் எனக்கு அதை இன்னமும் மறக்க முடியல எங்கள் அக்காவை. அதே மாதிரி எங்கள் அண்ணன் இறந்தப்பையும் உறவுகள் அப்படியே நெருங்கின உறவுகள் பிரியும்போது ரொம்ப கஷ்டம். இவன் எனக்கு மச்சா மகனாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக பேசுவான். அதுதான் பிரச்சனையே. இந்த பாசம் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நினைக்கிற மாதிரியும் என்ன சித்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாம் தெரியுது. பயமே வரல. சில பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த செத்தவங்க வந்துடுவாங்க பயப்படுவாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தோணவே இல்லை. அவன் வந்து அவனை நான் சாமியாக நினச்சி கும்பிட்றேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டைப்.
என்ன செய்கிறதுன்னு தெரில. டெய்லி மருமகளுக்கு போனால் போடுவேன், என்னப்பா பண்ணுறேன்ப. எனக்கு ஒரு ஆசை, அவளை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிருவோம் அப்படின்னு. சில பேர் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா உறவுகள்லேயே சில உறவுகள் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. என் மகனுடைய மகன்தான் அஸ்தியெல்லாம் கரைச்சி எங்கள் மச்சான் சொல்லிட்டாரு, அவன் தான் பண்ணணும், ஏன்னா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சரி அதை பண்ணிடலான்ட்டு பண்ணியாச்சு. தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா, அங்கே நான் சொன்ன வார்த்தையே சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, தங்கச்சி இருக்குது, இன்னும் அவளை நல்லா பார்த்துக்கிட்ட உறவுகள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துரு, எதுவுமே வேண்டாம், நீ அப்படியே வா, எங்கள் கூட இருந்துக்குப்பா அப்படின்தே சொன்னேன். இப்போயும் அப்படி தான் சொல்கிறேன், அவள் வந்தால் நான் பார்த்துப்பேன். ஏன்னா நான் நல்லா பாசமாக வளர்த்த உறவு ஒன்று பிரிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ மகளாக வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கும் ஆதரவு இல்லை, நம்மளுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் நினச்சேன். இந்த பணமெல்லாம் எவ்வளோ நாளைக்குப்பா, எவ்வளோ பணம் இருந்தாலும் பாசங்கிறது மட்டும்தான் என்றைக்கும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கும். இப்போ அவளுக்கு பாருங்கள், எங்கள் நாத்தனார் மகன் அவர் கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டார் பக்கத்தில். அவங்க தங்கச்சி அவ்வளோ ரொம்ப நல்ல டைப், ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லா வந்துட்டுருக்கான். அவள் இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, 30 நாள் சாமி கும்பிடணும், எல்லை விட்டு எல்லை வரக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வாப்பான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அங்கே நாத்தனார் 2 பேர் இருக்காங்க, மதினி எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் அவளுக்கு ஆதரவாக நீ கவலைப்படாது அப்படின்னா, அவளும் கொஞ்சம் தைரியமான பொண்ணு தான். மனசுக்குள்ளே இருக்கும், எத்தனை உறவுகள் வந்தாலும் கணவன் மனைவிங்கிற உறவு பாசமானவங்களுக்கு மட்டும்தான். இல்லைனா எந்த வயசாக இருந்தாலும் அது ஒரு பெரிய இருட்டான வாழ்க்கையாக தான் இருக்கும். பாசம் இல்லாதவங்களுக்கு தெரியாது, அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு செங்கிறவன் பக்கத்தில் இருக்கணும். மனசில் என்னென்ன தோணுச்சு தெரியுமாப்பா? ஒரு வண்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கான், அந்த வண்டியில் 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எங்கே வேணால் போயிட்டு வருவாங்க. இப்போ அவளை யார் கூப்பிட்டு போவாள்? சின்ன வயசு, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் நல்லா பாசமாக இருப்பாங்க. அவன் என்ன பண்ணாலும் அவன் காமெடி பண்ணுவான். இப்போ சாப்பிட்ற விஷயமா, தண்ணி எடுக்கிற விஷயமா, அந்த குழம்பு வைக்கிற விஷயம், பாத்திரம் தைக்கிறதுல கூட ஏதாவது ஒன்று அவளை ஒரு காமெடி நீ சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அவளும் எது சொன்னாலும் சிரிப்பான், மாமா மாமான்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளவுதான் பணங்காசு இருந்தாலும் சொத்து சோகம் இருந்தாலும் பாசமான உறவுகள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி குடும்பம் இருக்குது. உடம்புல ஒரு பிரச்சனைனா உடனே அதை மருத்துவம் பார்த்து உடம்பை சரி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் நல்லா இருப்போம். பாய்ப்பா.